வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3ல் 2ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கோடிட்ட இடங்களை நிரப்புக. இங்கே ஒரு 3 கணக்கு இருக்குது. அதில் கோடிட்ட இடங்களை நம்ம நிரப்பணும். நிரப்பலாமா? இப்போ பாருங்க, இங்கேயும் டேஷ் இருக்குது, இங்கேயும் டேஷ், ரெண்டையுமே நம்ம நிரப்பணும். ஈஸியாக நிரப்பலாம். பாருங்க, இங்கே என்ன இருக்குது? 8 இருக்குது, இங்கே 18 இருக்குது. கேன்சல் பண்ணலாமா? 2 2 9 2 18. அப்போ இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக என்ன வரும்? 9 வரும். அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க, எம்மின் அடுக்கு 3, இங்க எம்மின் அடுக்கு 4, இங்க எம்மின் அடுக்கு 3. அடிமான சமமா இருக்கு, வகுத்துல இருக்கு. அப்ப அடுக்குகளை நம்ம மைனஸ் பண்ணணும். அப்ப எம்மின் அடுக்கு 4 மைனஸ் 3, அப்ப எம்மின் அடுக்கு 1. எம்மின் அடுக்கு 1 இருக்கு, சரியா போச்சு. நம்ம வேற எதுவும் எழுத வேண்டாம். அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க, இங்க எண்ணின் அடுக்கு 3 பகுதியில் இருக்கு. இங்க என்ன வந்துச்சுன்னா இங்க எண்ணின் அடுக்கு 5 வரும். அதாவது இந்த இடத்துல என்ன வரணும்? எண்ணின் அடுக்கு 8 வரணும். அப்படின்னா இங்கே என்ன வரும்? நமக்கு 5 வரும். இப்போ பாருங்க, அடிமான சமமாக இருக்குது, வகுத்தில் இருக்குது. அப்போ அடுக்குகளை மைனஸ் பண்ணோம். 8லேருந்து 3 மைனஸ் 5. கரெக்டாக வந்துருச்சா? இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இந்த இடத்துல தெளிவாக எழுதிடலாம். பாருங்க, எழுதிடலாமா? என்ன இருக்குது? இந்த 18 எம்மின் அடுக்கு 4 எண்ணின் அடுக்கு 8 பை 2 எம்மின் அடுக்கு 3 எண்ணின் அடுக்கு 3 ஈக்குவல் டு 9 எம் என் 5. இதான் என்னது? இந்த கோடிட்ட நிரப்பி நமக்கு வரக்கூடிய ஆன்சர். அடுத்தது ரெண்டாவது பாருங்க, என்ன இருக்கு பாருங்க, இங்க 2 இருக்கு பாருங்க, இங்க 2 எதுவுமே இல்லை. அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக நமக்கு 2 தான் ஆன்சர். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல பாருங்க, எல்லை செக் பண்ணலாமா? எல்லின் அடுக்கு 4 எல்லின் அடுக்கு 1. அப்போ அடிமான சமமா இருக்கு, வகுத்தில் இருக்கு. அப்போ அடுக்குகளை மைனஸ் பண்ணும். எல்லின் அடுக்கு 3 கரெக்ட் வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க, எம்மின் அடுக்கு 5, இங்க எம்மோட அடுக்குல என்ன வரும்? அதான் கொஷின். இங்க என்ன இருக்கு? அடிமான சமரு வகுத்தில் இருக்கு. அப்போ அடுக்குகளை நம்ம மைனஸ் பண்ணணும். இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்போ 5ல் எதை மைனஸ் பண்ணா 2 வரும்? 3 மைனஸ் பண்ண. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 3 வரும். சரியா? அதுக்கு அடுத்து இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு? ஒரே ஒரு எண் மட்டும்தான் இருக்கு. எண்ணோட அடுக்கு 1 தான் இருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன வந்தால் 1 வரும். அதாவது அடிமான சமமாக இருக்குது, வகுத்தில் இருக்குது. அப்போ அடுக்குகளை மைனஸ் பண்ணணும். எந்த நம்பர்லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 1 வரும்? 7. அப்போ 7லேருந்து எதை மைனஸ் பண்ணணும்? 6 மைனஸ் பண்ணால் தான் நமக்கு என்ன ஒரு 1 வரும். இதனுடைய கரெக்டான இதை எடுத்து எழுதிடலாமா? பாருங்கள், எல்லின் அடுக்கு 4 எம்மின் அடுக்கு 5 எண்ணின் அடுக்கு 7 பை 2 எல்லின் அடுக்கு 1 எம்மின் அடுக்கு 3 எண்ணின் அடுக்கு 6 ஈக்குவல் டு, இது எந்த இது பாருங்க, அப்படியே வந்துடும். எல்லின் அடுக்கு 3 எம்மின் அடுக்கு 2 என் பை 2. இதான் என்னது? கரெக்டான இது. அதாவது கோடிட்ட இடத்துல நிரப்பி நமக்கு கிடைக்கக்கூடியது. அதுக்கு அடுத்தது லாஸ்ட்ல இருக்கிறது பார்க்கலாமா? பாருங்க, இந்த இடத்துல இந்த டேஷ்ல என்ன வரும் பாருங்க, 1 6 6, இங்கே 42. அப்போ 7 6 42. 42 6 கொண்டு வகுத்தா அந்த இடத்துல 7 வந்துடும். இந்த ஏயின் அடுக்கு 4 ஏயின் அடுக்கு 4 கேன்சல் ஆயிரும். அதுக்கு அடுத்து பாருங்க, இங்கே பியின் அடுக்கு 5, இங்கே பியின் அடுக்கு 2. அடிமான சமமாக இருக்குது, வகுத்தில் இருக்குது. அப்போ அடுக்குகளை மைனஸ் பண்ணோம். 5ல் 2 மைனஸ் பண்ணால் 3. அப்போ இந்த இடத்துல என்ன வரணும்? 3 வரணும். பாருங்க, இங்கே சி ஸ்கொயர் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன தான் இருக்கணும்? சி ஸ்கொயர் தான் இருக்கணும். இதை தெளிவாக எழுதலாமா? பாருங்க, கீழே என்ன இருக்குது பாருங்க, 42 ஏயின் அடுக்கு 4 பியின் அடுக்கு 5 இன்டூ சி ஸ்கொயர் பை 6 ஏயின் அடுக்கு 4 பியின் அடுக்கு 2 ஈக்குவல் டு 7 பியின் அடுக்கு 3 சி ஸ்கொயர். இதான் என்னது? கோடிட்ட இடத்துல நிரப்பி நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.